உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே 2 வாரமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீஞ்சூர் பேரூராட்சியின் 1வது வார்டிற்கு உட்பட்ட கலைஞர் நகர் குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ளன. ஃபேஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் கனமழை கொட்டியதால் வீடுகளை மழை நீர் சூழ்ந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை ஓய்ந்து 2 வாரங்களாகியும் தண்ணீர் முழுமையாக வடியாத நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். 2 வாரங்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்பதால் கழிவு நீருடன் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளை சந்தித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க வீட்டிலே தான் இருக்கிறோம். வீட்டிலே முடங்கிடுறோம். எங்களுக்கு தண்ணி வசதி எதுவுமே இல்ல. இப்ப குடிக்கிற தண்ணி வேணும்னா, ஒரு குடம் தண்ணி வேணும்னா, நாங்க மெயின் ரோடு போய் தான் தண்ணி மொண்டு வரணும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். ஒரு தண்ணி எடுத்துட்டு போறது தலைவர்மார்களோ, இல்ல மீஞ்சூர் பஞ்சாயத்துலேருந்து யாரோ அதிகாரிகளோ, வார்டு நம்பரோ யாருமே எங்களை வந்து பார்க்கறதே இல்ல. ஃபீவர், ஜுரம்லாம் ரொம்ப மலேரியா ஃபீவர்லாம் வந்துடுது. எங்களுக்கு இந்த தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அப்புறம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வெளியவே போக முடியல. தண்ணிலாம் ரொம்ப இங்கே வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணினா நல்லாயிருக்கும். நீங்கள் தான் அந்த காவா தண்ணி கூட எல்லாமே ஒன்றாவே தான் மிக்ஸ் பண்ணி எல்லாமே இங்கே வரதுனால குழந்தைக்கு கூட ஒரே இரும்பல், ஜுரம் எல்லாமே 4 வாட்டி 5 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் அப்படி தான் இருக்குது சார். இது வாட்டமே கிடையாது. நாங்கள் குழந்தை குட்டி வச்சுன்னுக்குறோம். இங்கே பாம்பு கண்ட இது வருது. நான் குழந்தை வச்சுன்னு வெளியே வர முடியல. தண்ணி வேற ஒரே நாற்று அடிக்குது வேற. இங்கே போகிறதுக்கு மெயின் வழி கிடையாது. நாங்கள் தண்ணி எவ்வளோ நாளாக 5-6 வருஷமா அது மாதிரி தான் எங்களுக்கு நடக்குது. ரொம்ப பிரிட்ஜே வேற. அங்கே நாலூர் தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வருது. மெயினாக தண்ணி போகிறதுக்கு அது மாதிரி சத்திரத்தை கட்டிட்டு தண்ணி அங்கே தான் போகும். அது இப்போ போகல தண்ணி சரியா. சும்மா பேருக்குன்னா மோட்டரை வச்சு எடுத்து விட்றாங்க தண்ணியை. தண்ணி போனால் எங்களுக்கு மெயினாக அதுதான். எங்கள் வீட்டாண்ட வந்து யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டாண்ட வந்தாங்கன்னா 10 குழந்தை வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த 10 குழந்தை கூட வெளியே போக முடியல, ஸ்கூலுக்கு கூட அப்படி அனுப்ப முடியல. அது மாதிரி ஆகுது. யாருமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை நாள் இங்கே இருக்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.